ஹே மை சைலண்ட் வாரியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீடியோஸ் ரெகுலராக போடணும்னு நான் நினச்சேன். எந்த ஒரு கேப்பும் வரக்கூடாதுன்னு யோசித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அதில் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. பட் ஓகே, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கும் சரி, நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு பிரேக் அவசியம்தான். ஸோ அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பிரேக் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். அதில் எந்த ஒரு கில்ட்டினஸும் அடைய வேணாம். ஐயோ பிரேக் ஆகிடுச்சு, இல்லை கேப் விழுந்துருச்சுன்னு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ இந்த ஒரு மீன் டைமில், இந்த ஒரு கேப்பில் யாராச்சும் என்ன மிஸ் பண்ணீங்களா என்ன? இன்கேஸ் அப்படி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு டாபிக் சம்மந்தமாகவும் பேச போகிறதில்ல. ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம லைஃப் எப்போவுமே ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு ட்ராக்ல போகலாம், தப்பு கிடையாது. இந்த வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஏன்னா நான் கொஞ்ச நாளாக எந்த ஒரு வீடியோவுமே போடலை. ஸோ அந்த டைம்லேயும் என்னை நம்பி ஒரு 19 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அண்ட் பெரிய தேங்க்ஸ். நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, பட் இருந்தாலும் என்னை நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் எனக்கு தெரியுமா? லைஃப்பில் நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் வாழ்க்கையை கற்றுக்கணுன்றது கிடையாது. மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோம், அடுத்தவங்களோட லைஃப்பில் இருந்தோம், நம்ம பார்த்தோம் கேட்டும் கூட கற்றுக்கலாம். சொல்லப்போனால் வாழ்க்கை பாடம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும்தான் பாடமா? அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் அது பாடம் தானே. அதுலேருந்து ஏன் நம்ம கற்றுக்க முடியாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் உங்களோட தாட்ஸை வச்சும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒரு கமெண்ட் செக்ஷனாக பார்க்காம உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் தாட்ஸையும் ஷேர் பண்ணுற ஒரு இடமா பாருங்கள். மேபி உங்ககிட்ட இருந்து 4 பேர் 4 விதத்தை கற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா கற்றுக்க நானும் தயாராக இருக்கேன். ஏன்னா எல்லா விஷயமும் எனக்கும் தெரியுன்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மளோட அறிவை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணுறதுல தான் இருக்கே தவிர்த்து நமக்குள்ளே மட்டுமே வச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சம் சரின்னு பட்டிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட தாட்ஸ் என்னன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அமைதியாகவே ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன பயன் இருக்குது? நான் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசினா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அந்த டாபிக் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.